ராகவா லாரன்ஸ் மீது அடுத்தடுத்து விமர்சனங்கள் இணையதளத்தில் செமையாக வந்து ட்ரெண்ட் ஆகி கொண்டு இருக்க. முக்கியமாக நேற்று வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் தெருநாய்கள் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வந்து வச்சுருந்தாங்க. அந்த ஒரு குற்றச்சாட்டு வந்து இப்போ இணையதளத்தில் பயங்கரமாக வந்து விமர்சனம் ஆகி இருக்குது. அதாவது ராகவா லாரன்ஸ் அவர்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒப்பீனியனை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் செமையாக வந்து ட்ரெண்ட் ஆனது. அந்த வீடியோ கீழே சில பேர் வந்து நீங்கள் அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து இல்லை, எதுக்காக இந்த பப்ளிசிட்டி தேவையில்லை, வீட்டிலே இருங்க, ஸோ அரசியல் வரமா இருந்தால் டேரெக்டாக வாங்க, டிவிக்கு இணையமாக இருந்தால் டேரெக்டாக நீங்கள் இது என்ன மக்கள்கிட்ட கருத்து கேட்குற பேரில் சும்மா போய் சொல்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அடுத்தடுத்து வந்து வச்சுருந்தாங்க. விமர்சனம் ராகவா லாரன்ஸ் மீது அதிகமாக இருந்தது. ஸோ நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டை வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் சந்தித்து இருக்காங்க. அப்போ வந்து ப்ரெஸ் கிட்ட வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நிறைய தெருநாய்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கும், அதை பற்றி நம்ம பெருசாக கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது தன்னை விமர்சனம் செய்தவர்களை வந்து தெருநாய்கள் அப்படின்னு வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் சொல்லியிருப்பது பெரும் சர்ச்சைக்குள்ளாக்கி இருக்கு. அதாவது உங்களை நம்பி உங்களுக்காக தான் வந்து அரசியல் வராரு, ஸோ உங்களை நம்பி தான் வந்து அரசியல் வராங்க, ஆனால் நீங்களே வந்து மக்களை வந்து தெருநாய்கள் சொல்வது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு வந்து ராகவா லாரன்ஸ் மீது குற்றச்சாட்டு எழுந்து கொண்டு இருக்குது. அரசியலுக்கு வந்துட்டால் பொதுமக்களிடையே வந்துட்டால் கொஞ்சம் வந்து வார்த்தை நாகரிகம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்லி முதல் முறை ராகவா லாரன்ஸ் மீது மக்கள் மத்தியில் வந்து விமர்சனம் நெகட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகியிருக்கு. ஸோ ராகவா லாரன்ஸ் அவர்கள் இது எப்படி சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.